us to deliver the Children's Day speech in Tamil. அனைவருக்கும் வணக்கம். இந்தியாவில் ஒவ்வொரு வருடமும் நவம்பர் 14ஆம் தேதி குழந்தைகள் தினமாக கொண்டாடப்படுகிறது. அன்று ஜவஹர்லால் நேரு பிறந்தநாள். இவர் இந்தியாவின் முதல் பிரதமர் ஆவார். இவர் அதிக அளவு குழந்தைகள் மீது அன்பு கொண்ட காரணத்தால் அவரது பிறந்த நாளை குழந்தைகள் தினமாக கொண்டாடப்படுகிறது. இவரை இந்தியாவின் குழந்தைகள் இவரை நேரு மாமா என்று அழைக்கப்படுகின்றனர். நன்றி. Now we have Mrs. Varalakshmi Miss who is going to immense Kavidai for about Children's Day. அனைவருக்கும் வணக்கம். குழந்தைகள் தின கவிதை. உண்மையை தவிர வேறெதுவும் அறியாத பிஞ்சு நெஞ்சங்களே, அம்மாவின் அன்பால் அவள் கால்களை அணைக்கும் அன்பு செல்வங்களே, சிறுவர்களை கண்டால் சில்லென்று சிரித்து மகிழும் சிட்டு குருவிகளே, ஏனிமேல் ஏறியும் பள்ளத்தில் பதுங்கி பல வித்தைகள் காட்டும் சர்க்கஸ் வீரர்களே, காஷூட் என்றால் கண்விழி மூடா விண்ணுல விண்வீச்சுக்கள், செல்போனை கண்டால் அதை கொண்டாட நினைத்து திண்டாட வைக்கும் தீவிர ரோபோக்கள், அப்பாவை கண்டால் பாசாங்கு போடும் பாசமிகு பூனைகள், தாத்தா பாட்டியை கண்டால் படுச்சுட்டி வீரர்கள், மொத்தத்தில் தாத்தா பாட்டி முதுகில் சவாரி செய்யும் நம் குழந்தைகள். அனைவருக்கும் குழந்தைகள் தின நல்வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். கொள்ளவே வாழ்க. மேடு பள்ளம் தாண்டி நீ ஓடும் நதியாக ஒளி காணக்கூடும் இருளெல்லாம் கடந்து போக. மேடு பள்ளம் தாண்டி நீ ஓடும் நதியாக ஒளி காணக்கூடும் இருளெல்லாம் கடந்து போக. தீபங்கள் ஏற்று உன் பாதையை நீ மாற்றி நேர்மையை காத்து பல வெற்றிகளை சேர்த்து. நீ வாழ்க, ஓ நீ வாழ்க, பலரும் போற்றும் வண்ணம் நீ வாழ்க. நீ வாழ்க, ஓ நீ வாழ்க, பலரும் போற்றும் வண்ணம் நீ வாழ்க. வா செல்வமே, நாளை தேசம் முந்தன் கையிலே. வா செல்வமே, நாளை தேசம் முந்தன் கையிலே. Thank you for your beautiful Kavidai, Miss. Now I would like to welcome Mrs. Kripavati Miss to tell us a story. அனைவருக்கும் வணக்கம். நான் ஒரு சிறிய கதை சொல்கிறேன், உங்களுக்கு தன்னம்பிக்கையை ஏற்படுத்தக்கூடிய கதை. சரிங்களா? ஒரு ஊரில் ஒரு செல்வந்தர் இருந்தாராம். அவருக்கு வீட்டு விலங்குகள், நம்ம நாய் பூனை எல்லாம் வளர்ப்போம் இல்லையா, அந்த மாதிரி வீட்டில் வளர்க்கக்கூடிய விலங்குகளை வளர்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஆசை அவருக்கு. அதுக்காக அவர் என்ன பண்ணார், தன் வீட்டின் அருகிலேயே ஒரு இடம் ஒதுக்கி அந்த விலங்குகளை வளர்த்துக்கிட்டே வந்தார். அப்போ அவருக்கு ஒரு வித்தியாசமாக ஒரு நாள் என்ன தோணுச்சு, நம்ம ஒரு யானையை வாங்கி வளர்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு ஆசையாக இருந்துச்சு. ஆனால் அவர் என்ன பண்ணுறாரு, போய் ஒரு யானை பாகனை பார்க்குறாரு. பார்த்துட்டு யானையை வாங்கிட்டு நம்ம வளர்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு செஞ்சு போய் யானை பாகனை பார்க்க போகும்போது
அங்கே வழியில் வந்து ஒரு 4-5 யானைகள் வந்து கட்டி வச்சுருக்காங்க. அப்போ அந்த யானைகளை பார்த்ததும் இவருக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. எதனால் ஆச்சரியப்படுறாரு அப்படின்னு பார்த்தோம்னா, அவருக்கு சந்தேகங்களும் ஆச்சரியங்களும் ரெண்டுமே கலந்து அவருக்கு ஏற்படுது. இப்போ யானை பாகன்கிட்ட போய் கேட்குறாரு, எனக்கு ஒரு சந்தேகம் இருக்குது, அது எனக்கு தீர்த்து வைங்களேன் அப்படின்னு சொல்லிட்டு. என்னன்னு பாகன் கேட்கும்போது, இந்த யானைகளை பார்த்து உங்களுக்கு ஆச்சரியமாக இருக்கா, அதான் உங்கள் சந்தேகமா? இல்லைங்க, எனக்கு வந்து இந்த யானைகளை பார்த்து சந்தேகம் கிடையாது, இதை கட்டி வச்சிருக்கிற அமைப்பு இருக்குதுங்க இல்லையா, அதை பார்த்து தான் எனக்கு வந்து ஆச்சரியமாக இருக்கு. எப்படி நீங்கள் வந்து யானை வந்து நல்ல பலம் வாய்ந்த ஒரு விலங்கு, அது நினச்சா தன்னுடைய துதிக்கையால் ஒரு மரத்தையே என்ன பண்ணும், வேரோட சாய்ச்சி போட முடியும். ஆனால் ஒரு சிறிய கம்பியில் அதை வந்து கட்டி வச்சுருக்கீங்க, அதுவும் என்ன பண்ணுது, அங்கேருந்து விலகி போகாமல் அங்கேயே நின்றுட்டுருக்கே, எப்படி நீங்கள் இதை கட்டி வச்சுருக்கீங்க, அதுவும் வெறும் கயிறால் கட்டியிருக்கீங்க, அதுதான் என்னோட சந்தேகம் அப்படின்னு வந்து அந்த செல்வந்தர் கேட்காரு. அப்போ அந்த பாகன் சொல்கிறாரு, நாங்கள் வந்து யானைகள் வந்து உண்மைதான் பலம் வாய்ந்த விலங்கு யானை தான், நாங்கள் சின்ன குட்டியிலேருந்து அதை வளர்த்துட்டு வருவோம். அப்படி வளர்க்கும் போது அது முதலாக அதை வந்து சின்ன ஒரு கம்பியில் கட்டி கயிறால் கட்டி தான் அதனுடைய ஒற்றை காலில் நாங்கள் கட்டி வச்சுருவோம். அது சிறியதாக இருக்கும்போது அதை என்ன பண்ணும், கழட்டி விட்டுட்டு போகிறதுக்காக முயற்சி செய்யும். ஆனால் அந்த சிறு வயதில் அதால் அந்த பலனை கொண்டு அந்த கம்பியை நீக்கிட்டு அந்த கயிறை அறுத்துட்டு போக முடியாது. ஒரு சில டைம்ஸ் வந்து அது என்ன பண்ணும், மீண்டும் மீண்டும் முயற்சி செய்யும், ஆனாலும் அதுக்கு தோல்வி மட்டும்தான் மிஞ்சும். எனவே அந்த யானையானது தான் வளர 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 கூட முயற்சியே செய்யாது. பெரிய யானை தான் வந்து முதிர் வயதாகும் வரைக்கும் அந்த கம்பி அந்த கயிறை விட்டு நீங்கி விலகி போகிறதுக்கு முயற்சியே செய்யாது. அதனால அது வந்து என்ன பண்ணும், அப்படியே அந்த இடத்துலயே கட்டி வச்சிருக்கோம் அப்படின்னு சொல்றாரு. இதுலேருந்து நமக்கு என்ன தெரியுதுன்னா, நாம் என்ன பண்ணணும், சின்ன வயசுலேருந்தே நாம் ஒரு மனப்பான்மையை உருவாக்கி வச்சுருக்கோம். என்ன, நம்மளால் முடியாது, நம்மளால் இதை செய்ய முடியாது, நம்ம இதில் வந்து வெற்றி பெற முடியாது, ஒரு விஷயத்தில் நம்ம என்ன பண்ண மாட்டோம், கலந்துக்கவே மாட்டோம். ஆனால் இது நம்மளால் முடியாது நாமளே ஒரு மனப்பான்மையை உருவாக்கிக்கும் இல்லையா? அப்படி வந்து இருக்கக்கூடாது. குழந்தைகள் தினத்தான இன்னைக்கு உங்களுக்கு நான் சொல்ல விரும்புகிறது என்னென்னா, என்ன பண்ணணும், நமக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த தாழ்வு மனப்பான்மையை நாம் ஃபஸ்ட்டு அதை நீக்கணும். ஓகேவா? ஜெயிக்கிறோம் தோக்குறோம் அதெல்லாம் வந்து முக்கியமே கிடையாது, எல்லாத்துலேயும் பங்கு பெறணும். அதே போல் நாம் அப்படி நினைக்கலனாலும் மற்றவங்க என்ன பண்ணுவாங்க, உன்னால் இது செய்ய முடியாது, உன்னால் இது பண்ண முடியாது அப்படின்னு சொல்லி நம்மளை வந்து இந்த நெகட்டிவாக பேசும்போது அதை நம்ம என்ன பண்ணணும், ஸ்போர்ட்டிவாக எடுத்துக்கணும். நேர்மறையாக வந்து நம்ம எடுத்துக்கிட்டு ஒவ்வொரு விஷயத்திலும் நம்மளுடைய முன்னேற்றத்தை வெற்றியாக சாதிக்கணும். அனைவருக்கும் குழந்தைகள் தின நல்வாழ்வு. நன்றி. Thank you for your wonderful story, Miss.